வணக்கம். சனி வக்ர பயிற்சி. சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஜூலை 26 இல்லைன்னா ஜூலை 27ல் சனி வக்ரம் அடைகிறார். அதோட டிசம்பர் 10, 11 திரும்பவும் வக்ரம் அடைஞ்ச நிலையிலிருந்து சாதாரண நிலைக்கு மாறிடுவார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்ர பயிற்சி யாருக்கெல்லாம் நல்லது பண்ணும், யாரெல்லாம் இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, ஒரு சில ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. சனி வக்ர பயிற்சி காலங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்ர பயிற்சி அதிக தாக்கத்தை யாருக்கு கொடுக்க போகுது, எந்த மாதிரியான ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மேஷம், கடகம், கொஞ்சம் கன்னி, மகரம், கும்பம், மீனம், இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான். அது என்ன விஷயமா இருக்கும்னா, இப்போ நீங்கள் முடிக்காமல் விட்ட கடமை என்னவா இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும். கம்ப்ளீஷன், எதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். யாரோடைய நம்பிக்கையை நீங்கள் இழக்க வச்சிங்க, யாருக்கு போய் நீங்கள் நம்பிக்கை கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும். யாரோட உழைப்பையாவது நீங்கள் மதிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா, அந்த உழைப்பு மதிச்சிங்களா இல்லையா, ஒரு மறுபரிசீலனை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது, இப்போ பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயங்களில், இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்பு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்க முறை நீங்கள் கடைபிடிக்காமல் போனீங்களா, இல்லை அங்கே ஏதாவது ஒரு விட்டக்குறை தொட்டக்குறைன்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் எப்படி சரி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் சனி வக்ர பயிற்சி இது போன்ற தாக்கங்களை கொடுத்து சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சனி வக்ர பயிற்சி. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன சொல்லிக் கொடுக்க வர்றார் அப்படின்னா, விருச்சிக ராசி அப்படின்னாலே அங்கே ஆழ்ந்த ரகசியங்கள் புதைஞ்சு கிடக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி சொல்லக்கூடியது. மொத்த கர்மாவும் ஆல்ரெடி இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய செவ்வாயோடைய வீட்டில் இருந்து சனி நிறைய பாடங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அது மாரகஸ்தானமாகவே பார்க்கப்படுது. அப்படிங்கும் பொழுது ஹெல்த் வைஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அப்போ இது இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது கர்ம காலமாகவே பார்க்கப்படுது விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலானோருக்கு இப்போ வாழ்க்கையே எப்படி இருக்குன்னா, ஸ்தம்பிச்சு போயிருக்க மாதிரிலாம் நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். எந்த திசையை நோக்கி போகிறதுன்னு தெரியாது. சில உறவு முறைகள்லேருந்து பிரிஞ்சு வந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸு. இப்போ நீங்கள் உங்கள் சுயமரியாதைக்காக வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவசரப்பட்டு எதுலேயும் முடிவெடுக்காமல் இருக்கணும், நிதானமாக தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய சூழல்களை இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். லைஃப்பில் என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு லெசன், அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் அப்படிங்கிறது. இப்போ என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகவே ஆகாதுன்னு ஒன்று இருக்குது. இந்த செவ்வாய் எல்லாமே வேகமாக செயல்பட்டு இருக்குது. இந்த சனி எல்லாத்தையும் ஒரு நிதானத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த 2 சக்திகளும் சந்திக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, லைஃப்பில் ஒரு சில டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வர ஆரம்பிக்கும். உள்ளார உங்களுக்கே நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. அதனால இந்த சனி வக்ரத்தில் சனி உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கும். அதாவது நம்மளை நாமே கேட்டுக்கிற கேள்விகள் தான் அது. இந்த உலகத்துல இருந்து பல ரகசியங்களை நீங்கள் மறைச்சிருந்துருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, அது பெரிய முக்கியமும் கிடையாது. ஆனால் உங்ககிட்டயே உங்களை பற்றின ரகசியங்களையே உண்மைகளை நீங்களே மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. இந்த பூனை கண்ணை மூடிக்கிட்ட கதை தான் அது. பூனை கண்ணை மூடிக்கிட்டுச்சுன்னா உலகமே இருண்டு போயிடுச்சுன்னு நினைக்குமா? அந்த மாதிரி உங்களுடைய குறைகள், உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு உங்களாலேயே உங்களை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு என்னன்னு உங்களுக்குள்ளே போய் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வராது. அதை ஒத்துக்க முடியாது. அது பயமா, இல்லை அது மறுத்து பேசுகிறதா, இல்லை அது கோவமா, அது என்னவோ அது விருச்சிக ராசிக்காரங்களுக்கே இருக்கிற ஒரு அவங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் அது. இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஜென்ரலாகவே ரொம்ப ஆழமாக எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஆழமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பலாம் மாட்டாங்க விருச்சிக ராசிக்காரங்க. அதே மாதிரி ஒருத்தங்களை நேசிச்சிட்டாங்கன்னா ரொம்ப மனசார நேசிக்கிறவங்களாவும் இருப்பாங்க. அவங்க துரோகம், யாராவது இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க விருச்சிக ராசிக்காரங்க. ஸோ இந்த துரோகம் மறக்காமல் போகும் பொழுது ஆன்மீகம் சரியாக உள்ள வராது. ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் தெய்வம் காப்பாற்றும் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களை காப்பாற்றும். எல்லா சோதனைகளையும் கொடுக்கும், ஆனால் எப்படி ஆற்ற கடக்க வச்சுற மாதிரி பண்ணிடும். இங்கே செவ்வாய் அவங்க ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறதுனால விருச்சிக ராசியில் கோபம் எப்போ பார்த்தாலும் உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பழி வாங்குற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இந்த மனசில் ஒரு காயம் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலத்துக்கு மறக்க மாட்டாங்க. அது அப்படியே ஹெவியாக அவங்க சுமந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ சனி என்ன கேட்கும் அப்படின்னா, சரிப்பா நீ மன்னிக்காமல் இருக்கீங்க,
நீங்கள் வந்து மனசில் யாரையோ இவங்க எனக்கு இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு இப்படி நீங்கள் மன்னிக்காமல் இருக்கீங்களே, தண்டனை அவங்களுக்கு கொடுக்குறீங்களா இல்லை தண்டனை உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத கேட்கும். அந்த கோபத்தையே பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த சுமையை யார் சுமக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மாற்றத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னு இருக்குது. அது மறுபரிசீலனை செய்கிற மாதிரி இருக்கும். தொழில் ரீதியாக கூட நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மறைஞ்சே இருக்கும். டைரெக்டாக வந்து இதுதான் உங்களுக்கு வேலைங்கிறது இருக்காது. நீங்கள் போய் எட்டி பார்க்கணும். என்ன வேலை, என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு இருக்குன்னு அதை கரெக்டாக உங்களுக்கு பிக் பண்ண தெரியணும். நிறைய பேர் மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இருப்பீங்க, ரிசர்ச் சைடில் இருப்பீங்க, டாக்குமெண்ட் ரிலேட்டடான வேலை செய்கிற இடத்துல எல்லாம் இருப்பீங்க, இந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டடான வேலைகள் செய்கிறதெல்லாம் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை கிடைக்கும். இப்போ சில பேர் பாலிடிக்ஸில் கூட இருப்பீங்க. இந்த பாலிடிக்ஸில் இருக்கிறப்ப காசிப்பிங்கும் பேசிடக்கூடாது, ரொம்ப ரகசியங்களை மெயின்டைன் பண்ணுறன்ட்டு சொல்ல வேண்டிய சில விஷயங்களை சொல்லாமல் இருந்துடக்கூடாது. அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நேர்மையாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவங்கள நம்பருக்கும் டைம் எடுக்கும், நீங்கள் மற்றவங்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கும் சம்டைம்ஸ் ரொம்பவே டைம் உங்களுக்கு எடுக்கும் அப்படின்னு தான். ஸோ சில பேர் வந்து விருச்சிக ராசிக்காரங்க வந்து நிறைய ஒரு பல ஆண்டுகளாக நம்பிக்கையை சேர்த்து வச்சவங்களா கூட இருப்பீங்க. ஒரு நொடி போதும் அந்த நம்பிக்கை வந்து இழப்பதற்கு, ஒரு நொடி ஒரு சிச்சுவேஷன் போதும். அந்த மாதிரியான ஒரு செக்கை வந்து சனி வக்ர பயிற்சி காலங்களில் சனி கொண்டு வந்து வைப்பார். ஐயோ இன்னுமா அப்படின்னா ஆமாம், இன்னும் தான் கரெக்ஷன் பண்ணக்கூடிய டைம் பீரியடாகவே இது இருக்குது. ஸோ பரம்பரை சொத்து வரக்கூடிய ஒரு அமைப்பு, டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சு கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி தெளிவாக பேசி ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசி கரெக்டாக பங்கிட்டு கொடுக்குற இடத்துல சண்டை போடாமல் இருந்துக்கிறதும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு அட்வைஸாகவே சொல்லப்படுது. அதோட ஏதாவது மறைச்சி வச்சுருக்கீங்க, வெளிப்படையாக பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா கூட சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிடுங்க. அது ஃபேமிலியோ பிஸ்னஸோ அது எந்த இடமா இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் அப் பண்ணி சொல்லிடுறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ கடன் தொடர்பான விஷயங்கள்லையும் கொஞ்சம் ஒழுக்கம் தேவை. கடன் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அதை நீங்கள் தான் அடைச்சாகணும். கடன் அடைக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸை உங்களுக்கு வருது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கிறதுக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா குடும்பத்தில் கூட பேசப்படாத உணர்வுகளை பேசக்கூடிய காலகட்டங்கள் சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பழசாக அந்த குடும்பத்தில் நிறைய பேர் இந்த வன்மம் வச்சுக்கிட்டு குடும்பத்தில் நிறைய காயங்கள்லாம் இருக்குன்னா இதெல்லாம் சரி செய்யக்கூடிய காலமாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும் விருச்சிக ராசிக்காரங்களுக்குன்னா, அந்த பாம்பு வந்து அதோடைய சட்டையை உரிக்காமல் அதால் ஒரு வளராது, பாம்பு வளராது, அது அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிலைக்கு அது போகாது. அதே மாதிரி தான் இந்த பழைய கர்மாங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய பழைய எண்ணங்கள், அந்த வக்ர குரோதங்கள் எல்லாத்தையுமே இறக்கி வச்சாதான் உங்களுடைய ஆன்மா நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு போகும் அப்படிங்கிறது தான் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் சனி உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு லெசனாகவே இருக்கும். நீர் தானம் நிறைய பண்ணுங்க, தண்ணீர் பந்தல் அமைச்சு கொடுங்க, வாட்டர் பாட்டில்ஸ் நிறைய பேத்துக்கு வாங்கி கொடுங்க, தண்ணி சம்மந்தப்பட்ட தானங்கள், இப்போ ஜூஸே யாருக்காவது வாங்கி கொடுக்குறீங்க, பில் போய் நீங்கள் பே பண்ணுங்கள். அப்போ இந்த நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் ஒரு தூர்வாடுற பணியோ அந்த நீர்நிலைகளை அமைச்சு கொடுக்குற பணியோ இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சி காலம் வந்து உங்களுக்கு சுபிக்ஷமாகவே மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தாராளமாகவே இருக்குது. தியானம் மாதிரி ஒரு 20 நிமிஷமாவது உட்காந்து கொஞ்சம் தியானத்தை மேற்கொள்றதுக்கு கொஞ்சம் பழகுங்க. தியானம் செய்ய செய்ய அந்த தியானத்தில் கூட முன்னோர்களை நினைவுபடுத்துறது, அவங்களுடைய ஆன்மா நல்லபடியாக இருக்கணுங்கிறது, உதவி செய்கிறது கூட ரகசியமாக உதவி செஞ்சுட்டு போயிருங்க. ஏன்னா ரகசியங்களை பாதுகாக்கிறதுல விருச்சிக ராசிக்காரங்க மாதிரி யாரும் கிடையாது. அப்போது செய்த உதவி ரகசியமாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்துக்கணும். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு விருச்சிக ராசிக்காரங்கள் இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில் போயிட்டு வரும் பொழுது நிறைய கர்மாக்கள் கழியும். சனி வக்ரம் அப்படின்னா என்ன? ஏற்கனவே சனி மீன ராசியில் தான் இருக்கிறாரு. அந்த மீன ராசியிலிருந்து முன்னோக்கி, ஏன்னா சனி பொதுவாகவே வந்து மெதுவாக நகரக்கூடியவர் அப்படிங்கிறப்போ இது முன்னோக்கி நகர்ற மாதிரி தெரியாமல் பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும் அப்படிங்கிறது தான் சனி வக்ர பயிற்சி. அந்த பின்னோக்கிங்கிறது சனி எங்கேயும் நகரலை. சனியோடைய அமைப்பு மற்ற கிரகங்கள் தாண்டி போகும் பொழுது இந்த பூமியோட சுழற்சியோட அமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அமைப்பிலிருந்து பார்க்கும் பொழுது சனி பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும் அப்படிங்கிறது தான் சனி வக்ர பயிற்சி. மீனத்தில் ஆல்ரெடி சனி இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிறது தான். அப்போ சனி வக்ர பயிற்சியை பார்த்து நம்ம யாரும் பயந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. சனி என்ன செய்வார்னா, புதுசாக செய்யக்கூடிய தவறுகளுக்கு தண்டனை அப்படிங்கிறது கிடையாது. ஏற்கனவே நீங்கள் செய்த பிழைகளுக்கு
திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் சனி வக்ர பெயர்ச்சி.